நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 12, 14, 16, 23 வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் மீதியானியரின் கைக்கு நீங்கலாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன். 23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னான். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டியதின் நிமித்தமும், ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக்கொடுத்ததின் நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். 3. ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவிகொடுங்கள், நான் கர்த்தரைப் பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரைக் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். கொல்கொதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கொல்கொதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கள்ளனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மார்பினில் கசிகிடதே. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ, எனக்காய்த்தானோ. கொல்கொதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. ஈடு இல்லை, இணையும் இல்லை, இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை. ஈடு இல்லை, இணையும் இல்லை, இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை. உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா, உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உடைந்ததையா, கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உடைந்ததையா. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ, எனக்காய்த்தானோ. கொல்கொதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கொல்கொதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கள்ளனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மாணிகள் அடித்திடதே. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ, எனக்காய்த்தானோ. ஈடு இல்லை, இணையும் இல்லை, இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை. ஈடு இல்லை, இணையும் இல்லை, இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை. உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா, உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உடைந்ததையா, கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உடைந்ததையா. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்த்தானோ, எனக்காய்த்தானோ. ஆமென்.